ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ ஆக்சுவலி 2 to 3 டேஸ் வந்து மார்க்கெட் பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸில் நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவில் இருக்குது. நிஃப்டி வந்து 20,678 பாயிண்ட்ஸ், 262 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 53,410 பாயிண்ட்ஸ், 372 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. சென்செக்ஸ் வந்து 83,967 பாயிண்ட்ஸில் இருக்குது. 782 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல இருக்குது. இது வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுற டைம் வந்து கரெக்டாக 2:30க்கு வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா HDFC பேங்க். ஆக்சுவலி HDFC பேங்கோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு 2% மேலே ரேலியாக இருந்துச்சு. நேற்று வந்து 1700 தாண்டிச்சு, நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1760 வரைக்கும் வந்துச்சு. அப்புறம் நான் பார்க்கும்போது 1744 அந்த ரேஞ்சில் ஒரு 1.25% பாசிட்டிவ்ல இருக்குது HDFC பேங்க். ஸோ இன்னைக்கு இந்த பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸுக்கு ரீசன் ஒன்று இருக்குது இந்த HDFC பேங்க்கில். ஆக்சுவலி அவங்களோட எஜுகேஷனல் லோன் யூனிட்டாக இருக்கிற இந்த HDFC கிரெடிலா ஃபினான்ஷியல் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா பப்ளிக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது IPO வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு நியூஸ் வந்துருக்கு. அதுவும் வந்து HDFC கிரெடிலா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவங்களோட ஓனர்ஸாக இருக்கிற ஈக்விட்டி, கிறிஸ் கேபிட்டல் இவங்க வந்து பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. இந்த HDFC கிரெடிலா ஷேரை வந்து மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுறதுக்கு சில பேங்க்ஸ் எல்லாமே இந்த கிறிஸ் கேபிட்டலும் ஈக்விட்டியும் பார்த்தீங்கன்னா இவங்க தான் ப்ரொமோட்டராக இருக்கிறாங்க, அவங்க பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி HDFC பேங்க் மார்க்கெட்டில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் சார்ஜின் ஃபண்டாக இருக்கிற அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி இவங்க வந்து HDFC கிரெடிலாவோட ப்ரொமோட்டராக இருக்கிற ஈக்விட்டி, பேரிங் பிரைவேட் ஈக்விட்டி இவங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. எதுக்குன்னா இந்த HDFC கிரெடிலாவில் வந்து ஒரு 10% ஆஃப் த ஸ்டேக் வந்து அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு. இதில் நம்ம பார்க்க வேண்டியது ஈக்விட்டிகிட்ட வந்து 72% இருக்குது ஸ்டேக்கு, கிறிஸ் கேபிட்டல்கிட்ட 18% ஸ்டேக் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இவங்களோட கிரெடிலாரோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 27,437 கோடி, 434 கோடியாக இருக்குது டிசம்பர் 2023 கணக்கு படி. கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட் ரேஷியோ 0.08% இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்கோட ஒன் ஆஃப் த யூனிட்டாக இருக்கிற HDFC கிரெடிலா இவங்க வந்து எஜுகேஷன் லோன் ஃபினான்ஸ் பண்ணுற கம்பெனி. இவங்க வந்து விரைவில் IPO வர போகிறாங்க அப்படிங்கிற நியூஸு. ஸோ அதுக்கு வேண்டி சில பேங்க்ஸ்டையும் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க இவங்களோட ப்ரொமோட்டர் என்டிட்டி. ஸோ வந்தால் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் மாதிரி நல்ல ஒரு சப்ஸ்கிரைப் ஆகும். ஸோ வருவாங்களா வரமாட்டாங்களான்ட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா HDFC கிரெடிலா HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா IDFC ஃபர்ஸ்ட் பேங்க். இந்த பேங்க் வந்து குருநாதா நீ மேலே ஏறவே மாட்டியா, கீழவும் போக மாட்டேன், மேலே ஏற மாட்டேன், அப்படியே அந்த பொசிஷன்லேயே இருக்குது. 73 அந்த ரேஞ்சிலே பார்த்தீங்கன்னா 73, 74, 75 இந்த ரேஞ்சை விட்டு கீழேயும் போகாது மேலேயும் போகாது, அப்படியே அந்த ரேஞ்சிலே இருக்குது இந்த ஸ்டாக்கு. எப்போ மேலே போகும் அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு தான் தெரியும். இந்த IDFC ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்ல இன்றைக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த அப்டேட் வச்சாது மேலே போகும்னு பார்த்தா அதுவும் இல்லை. ஆக்சுவலி வைத்தியநாதன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த IDFC ஃபர்ஸ்ட் பேங்கோட MD அண்ட் CEO மறுபடியும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் 3 இயர்ஸுக்கு. அதுக்கு வந்து RBI இன்னைக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரீஅப்பாயின்மெண்ட்டுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்ரூவல் கொடுத்தது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக எடுத்து கூட இன்னைக்கு இந்த ஷேர் ப்ரைஸ் மூவ் ஆகாமல் அப்படியே தான் இருக்குது. ஸோ 3 இயர்ஸ் நீ பார்க்கும்போது December 19, 2024 டு December 18, 2027 அந்த காலகட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா IDFC ஃபர்ஸ்ட் பேங்கோட MD அண்ட் CEO வைத்தியநாதன் தான் இருப்பார். ஸோ இவர் வந்து இந்த IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ன் அரவுண்ட் பண்ணதில் இவருக்கு மிகப்பெரிய ரோல் இருக்குது. ஸோ இவர் இனி நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் எடுக்கிறது இந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக தான் இருக்கும். இது வந்து IDFC ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக தான் நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த RVNL, கொச்சின் ஷிப்யார்டு, அடுத்தது இந்த மேசகான் ஷிப் பில்டர்ஸ் இதெல்லாம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரியாக ரேலியாக இருக்குது. ஸோ இதில் ஹட்கோ அந்த ஷேர்லாம் 7% மேலே ரேலியாக இருக்குது. நான் RVNL ஷேர் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 510 ரூபா அந்த ரேஞ்சுக்கிட்ட வந்துச்சு. சரி நாளைக்கு ஒரு 500 ரூபா பிரேக் பண்ணி கீழே வந்துடும், ஒரு 450 ரூபா அந்த ரேஞ்செலாம் வந்துச்சுன்னா ஸ்லோவாக 1-2 இந்த RVNL நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னைக்கு RVNL வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு 8% மேலே ரேலியாக இருந்துச்சு. 540 ரூபா அந்த ரேஞ்சை தாண்டி போச்சு. நான் பார்க்கும்போது 538 ரூபா அந்த ரேஞ்சில் RVNL இருக்குது. கொச்சின் ஷிப்யார்டில் அன்றைக்கி 10% மேலே அப்பில் இருக்குது. ஹட்கோ 7% மேலே அப்பு, மெசகான் ஷிப் பில்டர்ஸ் 7% மேலே ரேலியாக இருக்குது. ஸோ நான் இதான் சொன்னேன், அடித்தா 5%, 10% நீ கீழே விடும். அதே மாதிரி ரேலி ஆனாலும் பார்த்தீங்கன்னா 10%, 15% நீ அப்பர் சர்க்கியூட்டில் வரும். இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அதிகமாக இருக்குது. அதனால தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் வேல்யூடாக இருக்கிறதுனால இதை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். மோராட் இது வந்து கொச்சின் ஷிப்யார்டு, நெக்ஸ்ட் வந்து RVNL, மேசகான் ஷிப் பில்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா IIFL ஃபினான்ஸ். இந்த ஸ்டாக் நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், நேற்று அன்னைக்கு மார்னிங் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். IIFL ஃபினான்ஸோட அந்த கோல்டு லோன் பிஸ்னஸுக்கு வந்து அந்த RBI கொடுத்த ரெஸ்ட்ரிக்ஷனை பார்த்தீங்கன்னா நேற்று RBI விலக்கிட்டாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அதை நீக்கிட்டாங்க. ஸோ நான் நேற்றே சொல்லியிருந்தேன் இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து பிச்சுக்கும் 5% அப் போகுதா 10% மேலே போகுதா அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணி தான். நான் அந்த நியூஸை வச்சு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அந்த ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி மட்டுமே 13% ரேலியாக இருக்குது IIFL ஃபினான்ஸு.
நான் பார்க்கும்போது 7% மேலே பாசிட்டிவ்ல இருந்துச்சு, 533 ரூபாய் இருந்துச்சு. ஆனால் மார்க்கெட்டில் அன்றைக்கி 13% மேலே ரேலியாக இருக்குது, 560 ரூபாலாம் தாண்டி போயிருக்கு இந்த ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸு. ஸோ மோராட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். இன்றைக்கி ரேலி ஆகிறதுக்கு அவங்களுக்கு அந்த கோல்டு லோன் கொடுக்குற ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து ஆர்பிஐ நீக்கியிருந்தாங்க, அதனால அன்றைக்கி வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸு. நெக்ஸ்ட் ஜியோஜிட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் 1.5% பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இதில் 200 கோடி ரைட்ஸ் இஷ்யூ வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ அந்த ரைட்ஸ் இஷ்யூ பற்றி அவங்க சொல்லிட்டாங்க. ரைட்ஸ் இஷ்யூ பர் ஷேர் வந்து 50 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, 67% டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. இன்னைக்கு மார்க்கெட்டில் 150 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு. ஸோ என்டைட்டில்மெண்ட் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 1 ஈக்விட்டி ஷேர் ஃபார் எவ்ரி 6 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 6 ஷேருக்கு வந்து 1 ஈக்விட்டி ஷேர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஜியோஜிட் ஃபினான்ஷியல் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எம்சிஜி கம்பெனிஸ், குறிப்பாட்டு பாமாயில் அதிகமாட்டு ஹேண்டில் பண்ணுற எஃப்எம்சிஜி கம்பெனிஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பாமாயில் இன்க்ரீடியன்ட்ஸாக வச்சு சோப்பு ஷாம்பூலாம் தயாரிக்கிற கம்பெனிஸு, குறிப்பாட்டு காத்ரேஜ், ஹெச்யூஎல் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் அடைய வாய்ப்புகள் இருக்குது. எதுக்குன்னா இந்தோனேஷியா வந்து பாமாயில் எக்ஸ்போர்ட் ப்ரைஸஸ் வந்து, அதாவது அந்த டேக்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்திருக்கு. ஆனால் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவன் இந்தோனேஷியாக்காரன் வந்து டேக்ஸை வந்து கம்மி பண்ணான், நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து அந்த இம்போர்ட், அந்த க்ரூட் பாமாயிலோட இம்போர்ட் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 949 ரூபா பர் டன் நாட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இந்தோனேஷியாக்காரன் வந்து பாமாயில் எக்ஸ்போர்ட்டுக்கான அந்த எக்ஸ்போர்ட் டியூட்டியை வந்து கம்மி பண்ணால் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா இம்போர்ட் டியூட்டியை வந்து ஏற்றிட்டாங்க. ஸோ இதனால் வந்து நமக்கு தான் நம்ம லோக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா பாமாயிலோட ரேட் ஏறும். பட் இதனால இந்தோனேஷியா வந்து அந்த எக்ஸ்போர்ட் டியூட்டியை வந்து குறைச்சதுனால இந்த கம்பெனிஸ், நான் சொன்ன அந்த கம்பெனிஸ் எல்லாமே பெனிஃபிட் அடைய வாய்ப்புகள் இருக்குது. இது மோராட்டு ஹெச்யூஎல், காத்ரேஜ் கன்சியூமரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டிபிசி கண்டினியூஸாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பாஸ்ட் 1 இயரில் இந்த ஸ்டாக் வந்து 70% மேலே இந்த என்டிபிசி ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த என்டிபிசி தரப்புலேருந்து என்ன அப்டேட் வந்திருக்குன்னா, 2 நியூ ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு 20,832 கோடி இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து அவங்களோட போர்டு அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செப்டம்பர் 19 நடந்த போர்ட் மீட்டிங்கில் சிப்பாட் சூப்பர் தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் 1 × 800 மெகாவாட், அதுக்கு வந்து 9,790 கோடி அதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் தாரிபாலி சூப்பர் தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் ஸ்டேஜ் 2 1 × 800 மெகாவாட், அது ஒரு 11,130 கோடி. ஓவராலாட்டு பார்த்தீங்கன்னா 20,832 கோடி. இந்த 2 ப்ராஜெக்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா என்டிபிசியோட போர்டு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஒரு பாசிட்டிவ் அப்டேட் எடுத்து இன்றைக்கி ரேலியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்டிபிசியோட க்ரீன் எனர்ஜி வந்து விரைவில் ஐபிஓ வர போகிறாங்க. அதுக்கு டிராஃப்டட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட்ஸும் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி மட்டுமே என்டிபிசி பார்த்தீங்கன்னா 2% மேலே ரேலி இருந்துச்சு. இது வந்து என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டரை பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே, அதாவது பேங்க் எல்லாமே டெபாசிட்டுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இப்போ ரீசெண்டாக ஃபெட் வந்து 50 பேசிஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரேட் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஹையாக இருக்கும்போதே டெபாசிட் வந்து ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. பேங்க் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க டெபாசிட் எடுக்கிறதுக்கு. அதே சமயம் டெபாசிட் வந்து பண்ணாலுமே அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக தான் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இந்த ஃபெட்டோட மீட்டிங்கை வந்து ஃபாலோ பண்ணி ஆர்பிஐயும் ரேட் கட் பண்ணாங்கன்னா பேங்குக்கு டெபாசிட் வர்றது ரொம்பவே டஃப் ஆகிடும். ஸோ அப்படியே ஒரு அப்டேட் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சிடிஆர் ரேஷியோ, கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ, இது வந்து பேங்குக்கு ரொம்பவே பெரிய தலைவலியாக மாறும். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பேங்க் என்ன மாதிரிப்பட்ட முடிவுகள்லாம் எடுக்க போகிறாங்க, ஆர்பிஐ என்ன மாதிரி முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிடி சிமெண்டேஷன் அப்படிங்கிற கம்பெனி வந்து இன்னைக்கு 20% அப்பர் சர்க்யூட்டில் நிற்குது. 565 ரூபா அந்த ரேஞ்சிலே அப்பர் சர்க்யூட்லேயே நிற்குது. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதானி குரூப் வந்து இந்த ஐடிடி சிமெண்டேஷன் இந்தியா அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் கைவசம் இருக்கிற 46.64% ஆஃப் த ஸ்டேக் அக்யூசியேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்திருக்கு. இந்த கம்பெனியில் 46.64% ஆஃப் த ஸ்டேக் வந்து ப்ரொமோட்டர் ஹோல்ட் பண்ணுறாங்க. 53.36% ஆஃப் த ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் கைவசம் இருக்குது. ஸோ அந்த ப்ரொமோட்டர் கைவசம் இருக்கிற 46.64% ஆஃப் த ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா அதானி குரூப் வந்து அக்யூசியேஷன் பண்ண போகிறாங்க. அந்த டீலோட வேல்யூ பார்க்கும்போது $700 மில்லியன் இந்தியன் மதிப்பில் 5,888 கோடிக்கு மேலே இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஓப்பன் ஆஃபர் மூலமாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ ப்ரொமோட்டர் ஸ்டேக் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக எடுத்து தான் இன்றைக்கி இந்த ஐடிடி சிமெண்டேஷன் வந்து நல்ல ஒரு ரேலியாக இருக்குது. மார்க்கெட்டில் 20% ரேலியாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வோடஃபோன் ஐடியாவில் வந்து அப்டேட்டு. வோடஃபோன் ஐடியா பார்த்தீங்கன்னா நேற்று அந்த சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்புக்கு அப்புறம் நேற்று ஒரு 19% காலி, இன்னைக்கு ஒரு 5% மார்க்கெட்டில். காலையில் நான் பார்க்கும்போது நெகட்டிவ்ல இருந்துச்சு. பட் இப்போ மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்க்கு வோடஃபோன் ஐடியா திரும்பியிருக்காங்க. இவங்க ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. இந்த சுப்ரீம் கோர்ட்டோட ரூல் வந்து எங்களுக்கு பெருசாக இம்பாக்ட் ஆகாது, எங்களோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பிளான்லையும் சரி, அடுத்தது எங்களோட இந்த டெப்ட் ஃபண்டிங்கில் வந்து அது பெரிய அளவில் இம்பாக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு விளையாட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு இந்த கம்பெனி திரும்பி இருக்கு. ஆனால் அந்த ஷேர் வந்து
ரீசெண்டாக இதில் தான் குமரமங்கலம் பில்லா வந்து அதிக அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வோடஃபோன் ஐடியாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்கு 52 வீக் ஹைலேருந்து எவ்வளோ இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. இதில் கொச்சின் ஷிப்யார்டு வந்து 52 வீக் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா 44% கீழே விழுந்திருக்கு. கார்டன் ரிச் பில்டர்ஸ் வந்து 40% கீழே விழுந்திருக்கு. பாரத் டைனாமிக்ஸ் 38%, பராஸ் டிஃபென்ஸ் 33%, மேசகண்டாக் வந்து 31%, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் 25%, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து 52 வீக் ஹைலேருந்து கீழே விழுந்திருக்காங்க. இந்த ஸ்டாக்லலாம் ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும், ரிவார்டும் அதிகமாக இருக்கும். கொச்சின் ஷிப்யார்டில் வந்து அப்டேட் என்னன்னா, கொச்சின் ஷிப்யார்டு இன்னைக்கு 10% ரேலியாக இருக்குது. இது இந்த வருஷத்தில் இந்த 2024 150% மேலே ரேலியாக இருக்குது. ரெக்கார்ட் ஹைலேருந்து 43% கரெக்டாக இருக்குது. இந்த ஷேரில் வந்து ஒரு $30 மில்லியன் வரைக்கும் இன்ஃப்ளோ ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷிப் பில்டிங் கம்பெனி. இந்த FTSE ஆல் வேர்ல்டு இண்டெக்ஸில் வந்து ரீபேலன்சிங் நடக்கும். அங்கே வந்து இவங்க இடம்பெற அந்த கம்பெனி இந்த கொச்சின் ஷிப்யார்டு வந்து இடம்பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இன்னைக்கு வந்து 10% மேலே பார்த்தீங்கன்னா அப்பர் சர்க்யூட் அடிச்சிருக்கு. மோராட் இது வந்து கொச்சின் ஷிப்யார்டை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் அதானி போர்ட்ஸில் வந்து அப்டேட். இன்றைக்கி அந்த ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3% மேலே ரேலியாக இருக்குது. இந்த ஸ்டாக்ல என்ன அப்டேட் வந்திருக்குன்னா, மோட்டிலால் ஓசால் வந்து ஒரு 31% வரைக்கும் அந்த ஸ்டாக் வந்து மேலே போகும் அப்படின்னு சொல்லி ஒரு பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. 1850 வரைக்கும் அந்த ஸ்டாக் அதானி போர்ட் ஸ்டாக் மேலே போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் 3% மேலே ரேலிச்சு. பட் நான் பார்க்கும்போது ஒரு 2% பாசிட்டிவ்ல இருக்குது இந்த அதானி போர்ட்ஸு. நெக்ஸ்ட் டாடா மோட்டர்ஸில் வந்து அப்டேட்டு. இவங்க ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ESEF ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கூட சைன் பண்ணியிருக்காங்க. இவங்களோட கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லி டாடா மோட்டர்ஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆக்சிஸ் பேங்க்ல வந்து அப்டேட். ஆக்சிஸ் பேங்கோட சப்சிடரி தான் ஆக்சிஸ் கேபிட்டல். இவங்களுக்கு செபி ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஆக்சிஸ் கேபிட்டல்ங்கிறது ஒரு மெர்ச்சன்ட் பேங்கராட்டு வேலை பார்க்குறாங்க. ஸோ இனி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செபிட்டேருந்து மறு உத்தரவு வரது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மெர்ச்சன்ட் பேங்கராட்டு வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி செபி வந்து இந்த ஆக்சிஸ் கேபிட்டலுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில கொஸ்டின்ஸ் எல்லாமே ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷனுக்கு 21 டேஸுக்குள்ள வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆக்சிஸ் கேபிட்டலுக்கு செபி வந்து இது உத்தரவு போட்டிருக்காங்க. மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா செபி ஆக்சிஸ் பேங்க் ஆக்சிஸ் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் கொடுத்த அப்டேட். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இவங்க வந்து ஒரு டீமிங் அக்ரிமெண்ட் வந்து ரிலியசட் இன் கனடா அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட சைன் பண்ணியிருக்காங்க. இது மூலமாட்டு அந்த கொலாபரேஷனில் வராங்க. இந்த ஸ்பேஸ் ப்ராடக்ட் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. ஆல்ரெடி இந்த ஸ்பேஸ் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவில் இவங்க இருக்கிறாங்க. ஸோ அந்த டீமிங் அக்ரிமெண்ட் மூலமாட்டு இன்னும் அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஜிண்டால் தரப்புலேருந்து வந்து அப்டேட். ஜிண்டால் இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு 1500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அவங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு வேண்டி. இது ஜிண்டால் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து மார்க்கெட் பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 செக்டார் வந்து நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு நான் மார்க்கெட்டில் பார்க்கும்போது. ஸோ ஓவராலாட்டு வீக்லி மார்க்கெட்டை இன்வெஸ்டர்ஸ்லாம் நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ்ல தான் இன்றைக்கி இருக்குது மார்க்கெட்டு. ஸோ ஓவராலாட்டு உங்களோட போர்ட்ஃபோலியோ என்ன கண்டிஷனில் இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னோட போர்ட்ஃபோலியோ ஒரு 0.30% பாசிட்டிவ்ல இருந்துச்சு. பட் பெரிய லெவலெலாம் ஏற்றம் இல்லை என்னோட போர்ட்ஃபோலியோ. ஸோ மோராட்டு உங்களோட போர்ட்ஃபோலியோ என்ன கண்டிஷன் நீ கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.